அதான் வேதனை, வருத்தம், வலி. அதுக்கு மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் பல கோடி கடகான இதுல வேற எந்த கட்சியுமே தெரியாது. மருத்துவர் ஐயா மட்டுமே நிற்கும். ரெட்டாவது விட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி பயமும் வேதனையும் இருக்கு. அன்புமணி தலைமையில் செயல்பட முடியாது. நட்டாற்றில் விட்டு சென்று விட்டாரா சீனியர் ராமதாஸ்? பயமாகவும் வேதனையாகவும் இருப்பதாக ஆதரவாளர்கள் கவலை. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அன்புமணி இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பாமக தொண்டர்கள் இருதரப்பிலும் உற்சாகம் இழந்து காணப்பட்டனர். ஒரு தரப்பினர் மீது மற்றொரு தரப்பு தாக்குதல் நடத்தும் அளவுக்கு நிலைமை விபரீதமானது. இந்நிலையில் தந்தை மகன் இருவரும் அண்மையில் நேரில் சந்தித்து சமாதானமாக்கினர். மகனை கட்டி தழுவி கண்ணீர் மல்க அன்பை பொழிந்தார் சீனியர் ராமதாஸ். தொடர்ந்து பாமகவின் ஒரே தலைவராக அன்புமணியை ஏற்றுக்கொண்டதோடு வன்னியர் சங்கத்தையும் அவரிடம் ராமதாஸ் ஒப்படைப்பார் என கூறப்பட்டது. இந்த நிலையில் ராமதாஸ் தரப்பில் செயல்பட்ட முன்னாள் எம்எல்ஏ அருள் தனது ஆதரவாளர்களுடன் சேலத்தில் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பல நிர்வாகிகளும் அன்புமணி தலைமையில் செயல்பட முடியாது, பாமகவில் இனி தொடர்வது கடினம் என பேசியதாக கூறப்படுகிறது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அருள், பல கோடிகளை இழந்துள்ளோம். தந்தையும் மகனும் முன்னரே சேர்ந்திருந்தால் தேர்தலில் வெற்றி வாய்ப்பும் கூடுதலாக கிடைத்திருக்கும். ராமதாஸ் தங்களை நடு ஆற்றில் விட்டுவிட்டாரோ என்ற கவலையும் அச்சமும் இருப்பதாக தெரிவித்தார். 2 நாட்களுக்கு பிறகு தங்களது தரப்பு முடிவை அறிவிக்கும் என்றும் கூறியுள்ளார். ஒன்னும் கூட்டம்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னா, 2 பேரும் இணைந்து 2 பேரும் சந்தித்ததை மனமாற வரவேற்கிறோம் என்பது நாங்கள்லாம் முன்னாடியே அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்கிறோம். ஐயாவை நம்பி பயணித்தோம், பல கோடிகளை இழந்திருக்கிறோம், எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லையே என்ற இயக்கத்துலதான் எல்லா பொறுப்பாளர்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் இப்போ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுருக்குறோம். இப்போ சென்னை, நம்ம வேலூர், திருவள்ளூர் எல்லா மாவட்டத்திலேருந்து இங்கே ஒரு காலையிலேருந்து வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கருத்து கேட்குறோம். சென்னையில் ஒரு நாள் உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கும். இது வரைக்கும் சொன்னவங்க என்ன சொல்லியிருக்காங்க அது சொல்ல முடியாது. 2 நாள் ஆகும், 2 நாள் 3 நாள் ஆகும். 2 நாள் 3 நாள் ஆகும் சொல்றோம். நாங்க எந்த முடிவு எடுத்தாலும் உங்கள்கிட்ட சொல்லாமே சொல்லுவோம். இப்ப உங்களுக்கு யாரு தகவல் சொன்னா? நாங்க பாட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நீங்க கப கபன்னு எவ்வளவு பேர் உள்ள குறுக்க வந்துட்டு சொல்லியிருக்கிறோம். எல்லாம் 2 நாள் கழிச்சு எல்லாமே உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியாக, எப்படி மற்ற மகிழ்ச்சியா இருந்தாலும் நாங்களே சொல்லணும்ல.